ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம முத்தலகு சீரியலோட அப்கமிங் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பொன்னியும் முத்தலகு வந்து கோயிலுக்கு வராங்க. அங்கே வந்து முத்தலகு வந்து நான் வேண்டுதல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்காக ஒரு வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி முத்தலகு வந்து திடீர்னு தடுமாறின உடனே பக்கத்தில் வந்து பூமி வந்து டக்குன்னு முத்தலகை பிடிக்கிறாரு. தன்னை பிடிச்சிருக்கிறது யாருன்னு தெரியாமலே முத்தலகு வந்து இந்த வேண்டுதலை கண்டினியூ பண்ணுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அஞ்சலி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி டேரெக்டாக முத்தலகிட்ட வந்து, எதுக்காக முத்தலகு இப்படி பண்ணுறீங்க? இந்தமாரி பூமி எதுக்காக உங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறீங்க? இந்தமாரி பூமி என்னோட ஹஸ்பண்டு, உங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு அவர் அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் முத்தலகு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா பூமி இருக்காரு. அதை பார்த்தோன்னே முத்தலகு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்காக நான் உங்களை வரவே சொல்ல, எதுக்காக நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பார்த்து கத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொன்னியை பார்த்து, நம்ம வேண்டாம், நம்ம அந்த கோயிலில் இருக்க வேண்டாம், நம்ம கிளம்புவோம், வேண்டுதல் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ பொன்னி வந்து சரி விடு, அவங்கள விடு, நம்ம வந்து இந்த இதை பண்ணிட்டு போவோம், இந்த வேண்டுதலை முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முத்தலகு அந்த வேண்டுதலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு கோயில் கருவறைக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க, இந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிட்டு. அப்போ வந்து பூசாரி வந்து இந்த மாதிரி வந்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வராரு. ரொம்ப யோசிச்சுக்கிட்டே வராரு, என்னடா இந்த அஞ்சலியும் ரெஜினாவும் நம்மளை இப்படி மிரட்டி இப்படி இந்த குழந்தைக்கு வந்து கொடுக்க சொல்கிறாங்களே, இது நான் பண்ணால் எவ்வளோ பெரிய பாவம், இது நான் என்ன பண்ணுறது, என் குடும்பத்தை காப்பாற்றணும்னா நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு வேறு வழியே இல்லாமல் அவர் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வராரு. இன்னொரு பக்கம் பூமி வந்து, என்னடா இது முத்தலகுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியலையே, சரி கடவுளுக்காக நம்மளும் ஏதோ வேண்டுதல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நேரம் வெளியில் போகிறாரு. வெளியில் போயிட்டு ஒரு கடையிலேருந்து நூற்றுக்கணக்கான தேங்காய் இருக்குது. அதெல்லாம் பார்த்த உடனே அந்த கடைக்கார பையன்ட்ட அந்த தேங்காய் கொண்டாட முழு பேமெண்ட்டையும் கொடுத்துட்டு, இந்த மாதிரி எனக்காக தயவு செஞ்சுமா இந்த கோயிலில் போய் இந்த தேங்காயெல்லாம் உடச்சி எனக்காக நீ பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அந்த பையனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். நீங்கள் எல்லா தேங்காயும் வாங்கிட்டீங்க, நான் உங்களுக்காக இதை செய்ய மாட்டேன்னா கண்டிப்பாக நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த தேங்காவெல்லாம் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக வந்து கோயில் சாமி முன்னாடி போய் உடைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போய் வைக்கிறான். அப்போ வந்து அந்த பூசாரி வந்து இந்த மாதிரி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து முத்தலகுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த பையன் தேங்காய் உடைக்க ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து அஞ்சலி ஒரு பக்கம் இருந்து யோசிக்கிறாங்க, இது சீக்கிரம் குடி முத்தலகு, இந்த விஷத்தை மட்டும் நீ சீக்கிரமாக குடிச்சிட்ட அப்படின்னா உன் வயிற்றில் இருக்க குழந்தை அழிஞ்சிரும், நானும் பூமியும் ஒன்றா சேர்ந்து வாழ்வோம், எங்கள் வாழ்க்கையை விட்டு நீ போயிடுவே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தூரமாக நின்று அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக முத்தலகு கையை நீட்டி அந்த தீர்த்தத்தை வாங்குறாங்க. அந்த பூசாரியும் வேறு வழியே இல்லாமல், சரி என்ன பண்ணுறது, என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து கரெக்டாக வந்து முத்தலகோட கையில் ஊற்றுறாங்க. ஊற்றி அவங்க குடிக்க போகிற நேரத்தில் அந்த பையன் உடைக்கிற தேங்காயிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு பீஸ் வந்து கரெக்டாக முத்தலகோட கையில் அடிக்குது. அடித்து அந்த மொத்த தீர்த்தமும் கீழே கொட்டுது. அதை பார்த்தோன்னே முத்தலகு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஐயோ போச்சு, சாமி கொடுத்த தீர்த்தம் எல்லாமே கீழே கொட்டிடுச்சு, இது அவசரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே இந்த பூசாரி வந்து மனசில் நினைக்கிறாரு, இந்த பொண்ணுக்காக கடவுளே கூட துணையாக இருக்குது, அதனால் இந்த பொண்ணையும் இந்த குழந்தையும் யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு, கவலைப்படாதம்மா, இந்த கடவுள் உன் கூட எப்போவுமே துணையாக இருப்பான், உன்னையும் உன் குழந்தையும் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி ரொம்ப மன நிம்மதியோடு உள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க முத்தலகு. பொன்னி உடனே, கவலைப்படாத பொன்னி, அவர் சொன்னதை கேட்டியா இல்லையா, கடவுள் கண்டிப்பாக உனக்கும் உன் குழந்தைக்கும் துணையாக இருப்பார், வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் முத்தலகும் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அஞ்சலி உடனே, இந்த டைம் நம்ம போட்ட பிளான் வேஸ்ட்டாக போச்சு, சார் எப்போ பார்த்தாலும் இந்த முத்தலகு தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது காய்ஸ். அப்கமிங் எபிசோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.